ஆடியோ ஸ்டோர் நியூப்ரமும் அடுத்த நாள் மயில் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சரவண மாமா வேணும், மாமா இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு ரொட்டேட் இதை பற்றி பேசவும் விவாகரத்துக்கு சரவணன் வந்து ஒத்துக்கிறாங்க. இது விஷயமா வந்து அட்வொகேட்டுமே வச்சு பேசுகிறாங்க. சார் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, எனக்கு இந்த 1 வீக்லேயே வந்து சீக்கிரமாக வந்து எனக்கு அவங்கக்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மயில் இருந்துட்டு எனக்கு இந்த டிவோர்ஸ் வேணாம் சார், எனக்கு அவர் கூட வாழதான் இஷ்டம், எங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் தான் நாங்கள் சரி பண்ணிக்கிறோன்னுவாங்க. அதுக்கு சரவணன் இருந்துட்டு சார் எங்களுக்குள்ள சரி பண்ண முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை, அதனால அவங்க சொல்றதை எந்த காரணத்தை கொண்டு கேட்காதீங்க, எங்களுக்குள்ள இந்த இருக்கிற பிரச்சனை இதை சரி பண்ணவே முடியாதுன்னுவாங்க. அதுக்கு கோமதி இருந்துட்டு சார் அவ கூட எல்லாம் இனிமேல் என் பையன் வாழ மாட்டார் சார், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க, சரி அதுக்கான ப்ரொசீஜரை நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், கோர்ட்டில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கோங்கன்னுவாங்க. அப்புறமா இங்கே மயில் இருந்துட்டு மாமா என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சிடுவீங்களா, கண்டிப்பாக அது முடியவே முடியாதுன்றாங்க. எப்படி நீங்கள் என்னை விட்டு பிரிறீங்கன்னு நானும் பார்க்குறேன்றாங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து என்னை விட்டு பிரியவே முடியாது, நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற சொல்கிறாங்க. நீ என்னடி விட்டு கொடுக்குறது, நானே உன்னை விட்டு பிரிவேன் அப்படின்றாங்க. சடனாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணது தெரிஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. கோர்ட்டு ஹீரிங்காக வர சொல்லுவாங்க. இப்போ மயிலும் ஃபீல் பண்ணுறாங்க, தம்மா கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. தன் வாழ்க்கை எப்படி தக்க வச்சுக்க போகிறாங்க தங்கமயில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.